அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜூலை மாத இறுதி வினாத்தாளோடு சந்தித்திருக்கிறோம். அநேகமாக நாங்கள் பல்வேறு போட்டி பயிற்சிகளுக்கான வினாத்தாளர்களை கலந்துரையாடி வந்த என்ற அடிப்படையில் கடந்த 2 மாதங்களுக்கு முதல் நடைபெற்ற MSO முகாமைத்துவ உத்தியோகத்தருக்கான 2019 விண்ணப்பம் கூறப்பட்ட பயிற்சியில பலர் கற்று சித்தி அடைந்திருக்கிறார்கள். தங்களுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதாவது கடந்த முறை MSO எக்ஸாம் எழுதின பயிற்சார்த்திகளோட கலந்துரையாடினீங்கன்னு சொன்னா வினாத்தாள் கட்டமைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுல தழுவித்தான் நாங்கள் வினாத்தாளை தயாரித்து வழங்குகிறோம். இருந்தாலும் நீங்களும் அதை உறுதிப்படுத்தக்கூடியவாறு அந்த பயிற்சிக்கு போட்டியோடு கலந்துரையாடுவதனூடாக இந்த பொது போட்டி பயிற்சிகளுக்கான வினாத்தாள் கட்டமைப்பை அறிந்து கொள்ள முடியும். தனியே வளவாளர்களை மட்டும் தங்கி இருக்காது. நீங்களும் அவ்வாறான போட்டியாளர்களோடு கலந்துரையாடுவதனூடாக அவர்களுடைய அறிவை பெற்று நீங்கள் அந்த பரீட்சைக்கு தயாராகுவது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அந்த வகையிலே அந்த பரீட்சைக்கு வந்த வினாத்தாள்களை தழுவியதாக என்னுடைய மாதிரி வினாத்தாள்கள் அமைந்திருக்கிறது. சில வேளைகளில் சில வினாக்களை திரும்ப திரும்ப நான் ஏன் போடுறேன் என்று சொன்னால் சிலர் விளங்கவில்லை என்று கேட்கிறதாலேயும் சில வினாக்கள் அடிக்கடி போட்டி பயிற்சிகளை திரும்ப திரும்ப வேற வேற வடிவங்கள்ல வருவதாலேயும் அந்த ஐடியாவை உங்கள்கிட்ட நிலைநிறுத்துவதற்காகத்தான் அந்த வினாக்களை திரும்ப போடுறேன். தொடர்ச்சியாக என்னுடைய வகுப்புகளில் பங்கு பெற்றவர்களுக்கு சில வேளைகளில் அந்த வினாக்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து இருந்தால் சில வேளைகளில் திரும்ப வரக்கூடும். அப்படி வந்தால் அது ஒரு பயிற்சியாக கருதி நீங்கள் அந்த ஐடியாவை தெளிவுபடுத்தி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு இன்னும் கூடுதலான பெனிஃபிட்டா இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற வினாத்தாளை இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த வினாத்தாள்ல கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையில சில வினாக்களை போட்டிருக்கோம். அதாவது நீங்களாக விடை எழுதுகிற அமைப்பில சில வினாக்கள் இருக்கு. எங்களுக்கு தெரியும் போட்டி பயிற்சிகளுக்கான வினாத்தாள்ல பல்தேர்வு வினாக்கள் தான் கூடுதலாக வாரும். ஆனாலும் சில பரீட்சைகள்ல அப்படி வராமல் இப்படி 4 விடையை தராமல் நீங்களாக விடை எழுதக்கூடியவாறு இவ்வாறான அமைப்பில வினாக்கள் வந்திருக்கிறது. எனவே அப்படியான வினாக்களை நீங்கள் சந்திச்சா என்பதற்காக அந்த வினாக்களை போட்டிருக்கிறோம். அப்போ அப்படியான வினாக்களை நீங்கள் ஏற்கனவே நாங்கள் பயிற்சியில செய்திருக்கிற 4 விடை வரக்கூடிய மாதிரி இப்படி ஒரு விடையும் தராமல் கேட்டால் எப்படி விடையெழுதுறது என்பதற்காக இந்த வினாக்களை நீங்க பயிற்சி செய்து பழக வேண்டும். அதற்கு செய்க வழி தெரிஞ்சால்தான் இந்த வகையான வினாக்களை செய்யலாம். அதாவது எப்படி இந்த வினாவை அணுகுவது என்கின்ற படிமுறை தெரியும். இப்போ MCQ மாதிரி வர வினாக்களுக்கு அந்த படிமுறை தெரியாட்டாலும் நாங்கள் கொஞ்சம் செய்யலாம். ஆனால் இந்த வகை வினாக்களுக்கு அப்படி படிமுறை தெரியாட்ட செய்யலாம். இப்ப பாப்போம். இந்த வினாவுக்கு உங்களுக்கு அது இது 8:30 கிளாஸ் டக்குன்னு பேப்பர் செய்து கொண்டிருக்க டைம் போயிட்டு. உங்களோட மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சிஸ்டர். சரி. அப்ப இந்த வினாவில தரவை முதல் வாசிக்கணும். 5 சில்லு கிடக்கு. அதுல சில்லின்ற வடிவத்தை வச்சுக்கொண்டு பார்க்கலாம். ஆனாலும் சில தரவை சொல்லி இருக்கு. BDE மூன்றும் சம ஆரை உடையதான். B என்ற ஆரையை போல 3 மடங்கு ஆரை பெரிய சில்லு. அந்த பெருசு ஏக்கும் சீக்கும் இடையிலான விகிதம் 3:2. அப்ப இது 3:2 தான்
இது 3 இருந்தால் இது 2. இது 3x இது 2x. இது 3 இது 2. இது 30 இது 20. சின்ன ஆரைய போல இது 3 மடங்கு. அப்ப இது 1. அப்ப இது ஒரு 6 என்றால் இது ஆர ஒரு 6 என்றால் இது 2 6 இருக்கும். இது 3 6. முதலாவது விஷயம் இது. அடுத்தது இந்த சில்லுகள் முடிவில் பட்டி, அதாவது முடிவில்லாத ஒரு சங்கிலியாலேயோ இல்ல ஒரு வாரால ஜாயின் பண்ணிருக்கு. அப்ப இந்த சில்லு மூவ் பண்ணாக்க எல்லா சில்லும் மூவ் பண்ணும், எல்லா சில்லும் சுற்றும். உங்களுக்கு தெரியும் இந்த மில்லில பெல்ட்டை போட்டிருப்பீங்க அந்த சில்லுல, அப்ப இது சுத்தாதுன்னு சுத்தும். சைக்கிள்ல பாத்தீங்கன்னா அந்த மவுண்டன் சைக்கிள்ல பின்னுக்கு வீல்ல இப்படி சின்ன சின்ன வீலுகளாக இருக்கும். சும்மா சாதாரண சைக்கிள்டா ப்ரீ வீலும் அந்த பெடலோட இருக்கிற வீலும் 2 வீல் தான் இருக்கு. எப்படியா இருந்தா இந்த வட்டத்தினுடைய பரிதி C7 2 πr என்று சொல்றது. இது 2 π என்றது மாறா, 2 மாறாது, π என்றது 22. அப்ப இந்த பரிதி இந்த ஆரைக்கு நேர் விகித சமனாக இருக்கும். பரிதி ஆரைக்கு நேர் விகித சமனாக இருக்கும். அதாவது ஆரை கூட கூட பரிதி கூடும். அப்ப இவ்வளவு விளங்கிட்டு சரி. அப்ப எங்களுக்கு இந்த பரப்பளவு சுற்றளவு எல்லாம் தேவை. இந்த ஆரையும் பரிதியும் தொடர்புல இருக்கு என்று தெரிஞ்சா சரி. ஆரை கூட கூட பரிதியும் கூடும். இப்ப பாருங்க கேள்வி முதலாவது. மிகப்பெரிய சில்லு ஒரு தடவை சுற்றும் போது மிகச்சிறிய சில்லு எத்தனை தடவை சுழல்? இத போல இது 3 மடங்கு சொல்லி, சின்ன போல பெருசு 3 மடங்கு. அப்ப பெருசு ஒருக்கா சுத்தினா சின்ன தெரிஞ்சு 3 தடவை, அவ்வளவுதான். எத்தனை மடங்குன்னு சொல்லினோமோ அத்தனை தடவையால சுத்தும். பாருங்க இந்த வினாவில ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை. இப்ப சும்மா படத்தை போட்டு குழப்பீடு கவனிக்க எத்தனை தடவை 3 தடவை. அடுத்தது பெரிய சில்லு மிகப்பெரிய சில்லு 2 தடவைகள் சுழலும் போது சில்லு ஈயா ஈல சியா ஈயன்ற புலை ஈயன்ற தசத்துல வந்து சரி சில்லு சியா மாத்துங்க. சில்லு சி எத்தனை தடவைகள் சுழல்? இந்த பெருசு 2 சுழண்டால் இந்த சி என்ற சில்லு எத்தனை தடவை சுழல்? 4. இதுன்ற ஆரம் 3. அப்ப பரிதியும் அதோட சேர்த்துதான் இருக்க. அப்ப இந்த ஒருக்கா சுத்தகம் 3 என்றால் 2 தடவை சுத்தம். அப்ப 6 சும்மா அண்ணளவா சொல்றேன்னா 6. அப்ப இது ஒருக்காச்சுன்னா 6. இதுன்ற 2 எத்தனை தடவை சொல்லிட்டா 6 6 வரும். அதான் 3 சார் 3. அதாவது உண்மையான விளக்கத்தை சொல்றேன். இது சும்மா நாங்க நார்மலான அறிவு சொன்னா உண்மையான விளக்கம் இல்லை. இந்த சில்லு 2 தடவை சுழண்டால் எவ்வளவு தூரம் போகுமோ அதே அளவு தூரம் இந்த நாட ஈடுபடும். அப்ப பெரிய சில்லின் பரிதி C7 2 πr 2 π ஆரைக்கு போனா 3. அப்ப 6 π. அப்ப இந்த பெரிய சில்லு ஒரு காய்ச்சல் 6 πயா போகும். இந்த சி என்ற சில்லும் 2 πr பரிதி அளவு தூரம் தான் சுத்தா போகுது. 2 π தர 6 2 6. அப்ப 4 πr.
இது ஒருக்கா சுழன்றால் 6 பையா, 2 தடவை சுழறதுடைய 12 பையா போகும். அப்ப 4 பையா தர எத்தனை 12 பையா. ரெண்டும் சுழண்டால போன தூரம் சமன் தானே. இந்த பக்கத்தால இழுத்தா அதே அளவு இந்த அளவு போகும். அப்ப 4 எத்தனை அளவு வைக்கலாம்? 12 வரும். 3. அப்ப நீங்கள் இலகுவாக செய்யலாம் என்னென்றால், இந்த ஏக்கும் சிக்கும் ஆறுகளுக்கு இடையிலான விகிதம் 3-2 அப்ப இது 2 இறஞ்சிட்டோம், மற்ற 3 இறஞ்சிட்டோம். அவ்வளவுதான் விஷயம். அந்த விகிதத்தை வச்சுக்கொண்டே நான் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த செய்ய வழியெல்லாம் தேவையில்லை. ஐக்கியூ பேப்பர்ல நாங்கள் அந்த விகிதத்தை வச்சுக்கொண்டே கண்டுபிடிக்கலாம். 3-2 அந்த வழியா இது 2 இறஞ்சிட்டுனா மற்ற 3 இறஞ்சிட்டோம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப சி எத்தனை தடவை சுத்தமானா 3 தடவை. ஓகே, அடுத்தது இது ஒரு கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு பரீட்சையில வந்த கேள்வி. அப்படியே சிங்கள பேரோடய வந்து அப்படியே போட்டு கஞ்சனாவினதும் கல்பனாவினதும் 25வது திருமண நிறைவு நாளில் அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையானது திருமணத்தன்று அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையின் 2 மடங்காயிருந்தது. கஞ்சனாவிலும் பார்க்க கல்பனா 4 ஆண்டுகளால் இளையவரின் அவர்களின் திருமணத்தன்று கஞ்சனாவின் வயது யார்? கஞ்சனாவிலும் பார்க்க கல்பனா 4 வயது குறைவா. எல்லாம் போட்டு செய்யாம மனதால பார்த்து எழுதி எக்ஸ்வைய போடுறாங்க. கஞ்சனா கல்பனா கஞ்சனாவிலும் பார்க்க அப்ப மதி பண்ணின ஆண்டு இங்க 2 பேரையும் வேற கூட்டினா என்ன விட 2x 25 வருஷத்துக்கு பிறகு 25வது திருமண நிறைவு நாளில பார்த்தா கஞ்சனாக எத்தனை வயது இருக்கும்? 25. X ஆக 25. அப்ப அங்க 20 வயதுண்டா அப்ப 45,000. 25 வருஷத்துக்கு பிறகு கல்பனாவுக்கும் 25 வயது கூடியிருக்கு. அப்ப எக்ஸ் ஆக 21,000. ஏற்றிலும் இதை விட 4 வயது குறைவு என்றால் அப்போ 4 வயது குறைவு, இப்போ 4 வயது. அந்த நேரம் 2ஐயும் கூட்டினோம். இப்ப இருந்த போல 2 மடங்கு. நரிவாண்டி இருந்த கூட்டுத்தொகை போல 2 மடங்கு. அப்ப இந்த எக்ஸ் 2x 25 21 46 இங்க அடப்பணிக்கிறான் 2 4x 4 8 அங்காளவன் 46 சமன் 2x 2x சமன் 54 ஒரு x சமன் 20. அப்ப கஞ்சனா வேதத்தில் 20. அப்ப கல்பனா வேதத்தில் 23. இப்ப கேள்விய பாருங்க. கஞ்சனாவின் வேதம் கேள்வி 27.
இந்த கேள்விய இவ்வளவும் செய்யாமல் சிம்பிளா செய்வது. பாருங்க, கஞ்சனாவுக்கு எக்ஸ், இவருக்கு எக்ஸ். இந்த கூட்டுத்தொகை 25 வருஷத்துக்கு பிறகு 2 மடங்கா இருக்கும். ரெண்டாம் கஞ்சனாக்கும் 25 வயது கூடும், கல்பனாக்கும் 25 வயது கூடும். அப்ப 25 50. அப்ப 25 வருஷத்துக்கு பிறகு 2 மடங்கா இருக்குன்னா இப்ப வேண்ட வயதுகளை கொடுத்தது எத்தனையா இருக்கு? 25 25 இல்லை, கவனம். இப்ப 2 பேர வேதனை கொடுத்தது 50,000. ஏன் கஞ்சனாக்கும் 25 வயது கூடும், கல்பனாக்கும் 25 வயது கூடும். அப்ப 50 வயது கூடினால்தான் 2 மடங்கு. 50 வயது கூடத்தான் 2 மடங்கா வரும். அப்ப இப்ப இருக்கிற வயது 50 இருந்தா தான் இன்னொரு 50 கூட்டக 2 மடங்கா வரும். அப்ப இது 2 பேர் வயதையும் கூட்ட 50 வரும். 50 வரணும் என்றால் 25 தான் 50. ஆனா இவருக்கு 4 வயது குறையுது. அப்ப ஒரு ஆள் ஐக்கிய பாவிச்சார், இதுல வச்சு பிடிப்பார். 2 பேர வயதை கூட்ட வார தொகை 25 வருஷத்துக்கு பிறகு என்றால் கஞ்சனாவுக்கு 25 கூடுது, இவருக்கு 25. அப்ப 50 கூடுது. இருக்கிறதோட 50 கூட்டினா 2 மடங்குன்னா இருக்கிறதோட 50 வரும். என்னடா கொஞ்சம் காசு கிடையாது. அதோட 40 கூட்டினால் இருக்கிறத போல 2 மடங்கு. இருக்கிறது 40 இருந்தா தான் 40 கூட்டுக்கு. ஆகவே இந்த 2ஐயும் கூட்டினா 50 வரணும் என்றால் 25 25 50 சமன் இல்லை. 4 வயது இல்லையவர் என்றால் 27 23 தான் இருக்கும். 50 அப்ப 20. இப்படி மெனக்கண்டமா பார்த்து செய்து விட போடுறேன். இல்லாத நான் எக்ஸ் என்ற வச்சு செய்வோம். ஆனால் அந்த முறை அந்த பரீட்சைக்கு அப்படிதான் வந்து, அதாவது விட எழுத வேண்டி வந்துட்டு எல்லா கேள்வியும் அப்படி வரையில நான் அந்த வினாவை அணுகுவதற்கு உங்களை படுத்துறதுக்காண்டி அப்படி வந்த வினாக்கள்லையும் சில மாற்றங்களோட போட்டு 5 கேள்வியோ 10 கேள்வியோ அப்படி வந்து நான் கொஞ்சம் கூட போட்டுவேன். இதப்ப ஒருவர் தான் வாங்கிய கடனில் 75 வீதத்தை செலுத்துகிறேன், முக்காவாசி காசு கொடுத்துட்டேன். மேலும் ஒரு $20 இருந்திருந்தா 80 வீதத்தை அடைத்திருக்கலாம் என்றால் அவருடைய கடன் நம்மள வந்து கடன் எத்தனை வீதம்? 100 வீதம். கடன் 100 வீதம். 80 வீதம். இவர் கொடுத்தது எத்தனை வீதம்? 75. ஒரு $20 இருந்தா இன்னொரு கொஞ்சம் காசை கொடுத்து 80 வீதம் அடைச்சிருக்கலாம்னு சொல்றேன். அப்ப 75 வீதம் கொடுத்துட்டேன். அப்ப இன்னும் எத்தனை வீதம் கொடுத்துருக்கலாம் நினைக்கிறேன்? 5 வீதம் தான். 5 வீதம் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 5 வீதம் தான் எத்தனை டாலர்? $20. 5 வீதம் $20, 100 வீதம் எவ்வளவு காண்றான்? 100. இதுக்கு இது ஒரு கணக்கு இல்லை. 5 வீதம் தான் $20. 100 வீதம் 5 வீதம் $20, ஒரு வீதம் எத்தனை டாலர்? 4. அப்ப 100 வீதம் வருது. அப்ப இந்த கேள்விகளை அணுகுகிற பொழுது நீங்கள் கவனமாக பார்க்கணும். முதல் அவர் ஒரு 75 வீதம் லோனை கொடுக்குறார். கொடுத்துட்டு ஜோதிக்க இன்னொரு $20 இருந்ததுன்னா 80 வீதம் கொடுத்துருக்கலாம். அப்ப அவர் அந்த அந்த இடைவெளி 5 வீதம். இந்த 5 வீதம் $20 நிவர்த்திக்கப்படலாம் என்று யோசிக்கிறேன். 5 வீதம் தான் $20. 5 வீதம் $20 100 வீதம் எவ்வளவு கேட்டா இங்க 20 இருக்கும். இங்க 20 இருக்கும். அப்படி பார்த்தாலும் சரி.
அல்லது 5 வீதம் $20 ஒரு வீதம் $4. ஆகவே 100 வீதம் $400. விளங்கும். அப்ப வினாக்களுக்கு விடை எழுதுகிற பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு கணிதம் என்றதில் இருந்து விலகி நீங்கள் யதார்த்தமா யோசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு இலகுவாக விட. இல்லாவிட்டால் 5 வீதம் $20. ஆகவே ஒரு வீதம் 20ஐ 5ஆல பிரிச்சு $4. பிறகு 100 வீதம் தான் மொத்த கடன். அப்ப 4 தர 100 $400. ஓகே, சரி, அடுத்த வினா போ. அப்ப இங்க கவனமா எழுதணும். $400 என்று எழுதணும். என்னடா இந்த மொத்த கடன் என்று கேட்டிருக்கிறார்கள். சில பரீட்சைகள்ல எத்தனை $. கேட்பினா அப்படி என்ன 400 சரி, இங்க $ன்னு சொல்லணும். என்ன வேற நாணய பாவிச்சு இலங்கை ரூபா பாவிக்கு பாருங்க. கலண்டர் கேள்விய விதம் விதமாக கேட்கலாம். ஒரே கேள்வி 2 தரம் பேஸ் பண்ணப்பட்டு போச்சு. குறித்த மாதம் ஒன்றில் வாரம் ஒன்றில் இடம்பெற்றிருந்த 7 நாட்களும் ஒன்றுக்கொன்று சமனாம். அம்மாதத்தின் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் அடுத்த மாதத்தின் 1ஆம் தேதி என்ன? இது என்ன மாதம்? பிப்ரவரி பிப்ரவரி மாசம். பாருங்க, நாங்கள் கலண்டர்ல பார்த்திருக்கிறோம். போன வகுப்பிலேயே சொன்னேன், ஒரு மாதத்துல 4 கிழமையும் மிச்ச நாட்களும் பெறும் என்று சொன்னாங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே என்று வந்தால் இது 1ஆம் தேதி 2, 3, 4, 5, 6, 7 என்றால் அடுத்த 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, அங்க 29, 30, 31 மட்டும்தான் போகலாம். இதைத்தான் நான் சொன்னா முழுமையாக கேலண்டர் எழுதாமல் பார்க்கணும். 4 கிழமையும் மிச்சம் 3 நாள் வரும். 31 30 2 நாள், 29 ஒரு நாள், 28 4 தரா. இப்படி பார்க்கதான் என்ன நாள்ல தொடங்கும் அது 5 பெறும். அடுத்த நாளும் 5 பெறும். அடுத்த நாளும் 5 பெறும். 31 நாள்னா 30 வராது. 29 ஒரு நாள் தான் வரும். இது எல்லா நாளுமே சமனாக இருக்கிறது என்று சொல்லுவதால 4 கிழமை தான் இருக்குது. 4 கிழமை இருந்தா 28 நாள். 1ஆம் தேதி ஞாயிறு என்று சொன்னால் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஞாயிறாத்தான் பெறும். ஏன்னு சொன்னா 28 நாள். 4 கிழமை தான் சரியா இருக்கு. ஆகவே அடுத்த மாதத்தின் 1ஆம் தேதி ஞாயிறா இருக்கு. நீங்க எங்கட வினாவுக்கு வாங்க 1ஆம் தேதி வெள்ளின்னு சொன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி என்னடா வெள்ளிக்கிழமை. அவ்வளவுதான் விஷயம். நானே ஒரே கணக்கை விளங்கப்படுத்தாமல் அங்க வேற விளங்கப்படுத்தாண்டா பிப்ரவரி மாதம் 28 நாள் வருது என்று சொன்னால் இந்த மாதம் என்ன நாள்ல தொடங்குதோ அதே நாள்ல தான் அடுத்த மாதம் 28 நாளா இருந்தால் மட்டும். நான்கு நாட்கள் வகுப்பறைக்கு வருகை தராத மாணவர் எண்ணிக்கை 3, 2, 5, 4 ஆகும். இந்த எல்லா நாட்களிலும் வகுப்புக்கு வருகை தராத மாணவர் தொகையாக கிடைக்கக்கூடிய உச்சபட்ச எண்ணிக்கை 4 நாட்களில் வகுப்பொன்றுக்கு வருகை தராத மாணவர்களின் எண்ணிக்கை 3, 2, 5, 4. 10, 15, 14. 4 நாள். ஒரு 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள்.
4 நாள் பார்ப்போம். இங்க 3 ஸ்டூடெண்ட் வரையுது. எஸ் எஸ் எஸ். அடுத்ததுல 2 பேர் வருது. அடுத்ததுல 5 பேர் வருது. அடுத்ததுல 4 பேர் வருது. ஸ்டூடெண்ட் போகும். எல்லா நாளும் வகுப்புக்கு வருகை தராத மாணவர்கள் உச்சபட்ச எண்ணிக்கை தான். ரெண்டு ரெண்டு ஓ இப்ப என்ன பிரச்சனை என்றால் முதலாம் நாள் 3 பேர் வருது. அடுத்த நாள் அந்த 3 பேரும் வர வேற 2 பேர் நிக்கலாம். ஒரு ஆள் நேற்று வராத 3 பேர் வேற ஆக்கள், இன்றைக்கு வராத 2 பேர் வேற ஆக்களா இருந்தா புரிஞ்சுக்க. அடுத்தது அடுத்த நாள் 5 பேர் வருது. அந்த 5 பேரும் வேற ஆக்களா இருக்கு. இதுல 4 இல்ல கேள்வி என்னன்னு வந்திருக்கோம்டா, அந்த வகுப்புல இருக்க மாணவர்கள் உச்சபட்ச எண்ணிக்கை சாரி குறைந்தபட்ச எண்ணிக்கை இல்ல உச்சபட்ச எண்ணிக்கைன்னு கேட்டுருக்கலாம். உச்சபட்ச எண்ணிக்கை அப்படி கேட்டிருந்தால் இதுல 3 இதுல 2 5 5 10 14 பேரா இருக்கலாம். அந்த வகுப்புல 14 பேர் இருக்கலாம். இருந்தால் அவங்க மாறி மாறி வராமட்டா போகலாம். இங்க கேள்வி என்னடா 4 நாள்லயும் வராத உச்சபட்ச எண்ணிக்கை எவ்வளவா இருக்கலாம்? முதல் நாள் 2 நாள் 3 நாள் அப்படி பார்த்தா ஆகக்கூடியதை எத்தனை பேர் பெறாம விட்டுக்கலாம்? 4 நாளும் பெறாதால எத்தனை பேர் இருக்கலாம்? 2 பேர். ஏனென்றால் வேற வேற ஆக்கலா சொல்லிடலாம். இங்க 3 பேர் அதுல 2 பேர் அடுத்த வராம விட்டுக்கலாம். ஒரு 5 பேர் வரும் அதுக்குள்ளே நேற்று வராம இருக்கலாம். அடுத்த 4 பேர் வரும் அதுக்குள்ளே அன்றைக்கு வராம இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் மேக்சிமம் 10 இருக்கலாம். எல்லா நாளும் பெறாத மாணவர்கள் எண்ணிக்கை 10. அடுத்த 272 கிலோமீட்டர் போறவர் கதியில் செல்லும் 272 சிக்கல்கள் 72 கிலோமீட்டர் மாற்றுவோமா? அப்பதான் செய்யலாம். 72 கிலோமீட்டர் போறவர் கதியில் செல்லும் 100 மீட்டர் நீளமான புயதமும் அதே திசையில் பயணிக்கும் 15 மீட்டர் பெர் செகண்ட் கதியில் பயணிக்கும் நாயை கடக்க எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்டீங்க. 72 கிலோமீட்டர் போறவர்ல போகுது 100 மீட்டர் 15 மீட்டர் பெர் செகண்ட். பாருங்க 4 விடை இருந்தால் இலகுவாக உங்களுக்கு விடை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. என்னடா நாங்கள் கெஸ்ஸிங்கிலேயாவது கூடலாம். இப்படி வந்தால் உங்களுக்கு செய்கவழி தெரியணும். அதற்காக தான் செய்யணும். ஆனா எக்ஸாமுக்கு செய்கவழியோட செய்யறதுக்கான வினாக்கள் கணக்கு அப்படி வந்தா 5 வினா தான் வரும். ஆனால் இங்க கேள்வி என்னன்னா மீட்டர் பெர் செகண்ட் மீட்டர் கிலோமீட்டர் பெர் அவர் 3 விடயம் தருது. கதி 2 வேற வேற அலகு தூரம் மீட்டர்ல இருக்கு. அப்ப இந்த கதிய இந்த 2 தொடர்புடையதாக மாத்தோம். 72 கிலோமீட்டர் பெர் அவர் நாங்க மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தோம்னா 18 5ஆல பெருக்கும். திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன் 18 5ஆல பெருக்கோம்னா புதிதாக இணைந்திருப்பவர்களுக்காக திருப்பி சொல்றேன். 15 கிலோமீட்டர் பெர் அவர் என்றால் ஒரு மணித்தியாலத்துல அது செல்ற சராசரி தூரம் 75 கிலோமீட்டர். இந்த 72 கிலோமீட்டரை மீட்டர் ஆக்கணும்னா 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். கீழே ஒரு மணித்தியாலம்னா 60 நிமிஷம். 60 நிமிஷத்தையும் செக்கனா மாத்தோம்னா 60 ஒரு மணித்தியாலம் 60 நிமிஷம். ஒரு நிமிடம் 60 செகண்ட். அப்ப 60ஐயும் 60ஆல பெருக்கினாதான் செகண்ட். இப்ப வேற
இந்த செய்வரை இந்த செய்வரை மட்டும் விதையும் விதையும் மட்டும் 72 தர 10 கீழ் 6 6 36. இதை சுருக்கினால் 72 தர 5 கீழ் 18. அதாலதான் நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் 18 5 அளவிற்கு இல்லடா. இந்த 1000ம் 60 60 மாறாது. 1000 கிலோமீட்டர் மீட்டர் இருக்கிறோம். 60 60 ஒரு மணித்தியாலத்தை செகண்ட் ஆக்குறது. ஆகவே 18 5 பெருக்கினால் சரி. அப்ப இவ்வளவு தெரிஞ்சா காணும், வேற ஒன்றும் தேவை. இது செய்ய விளக்கத்துக்காக சொல்லி 18 18 36 36 36 72. அப்படி மனக்கணக்கமாக பாவிக்க பழகிட்டீங்கன்னா சரி. அப்ப 72 4. அப்ப 4 5 20 மீட்டர் per second. இப்ப புகையில்தான் 20 மீட்டர் per second கதியில ஓடுது. 20 மீட்டர் per second. நீளம் 100 மீட்டர். 15 மீட்டர் per second கதியில ஓடும். அதுவும் இப்படித்தான் ஓடும், இதுவும் இப்படித்தான் ஓடும். ஒரே திசையில தான் ஓடும். அப்ப ஒரே திசையில ஓடினா புகையிரதம் ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் ஓடும்? 20 மீட்டர். 20 மீட்டர். ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் ஓடும்? 15 மீட்டர். அப்ப அந்த நாயை விட புகையிரதம் ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் கூட ஓடும்? 5 மீட்டர். 5 மீட்டர். பாருங்க, புகையிரதம் 20 ஓடக்க நாய 15 ஓடும். அப்ப 5 மீட்டர் தான் புகையிரதம் கூட ஓடும். அப்ப அந்த 5 மீட்டர் அந்த 100 மீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 20 செகண்ட். 20 செகண்ட். அதாவது ஒரே திசையில பயணிக்கிறது என்று சொன்னால் கதிகள வித்தியாசத்தை பார்க்கும். 20ல 15 5 100 5 அளவிச்சாச்சு. அப்போ ஒரே திசையில போகுதுன்னா 20ல 15 கிடைச்சால் 5, மொத்த தூரம் 100 5 அளவிச்சால் 20 செகண்ட். ஏற்கனவே நாங்கள் ஒரு கேள்வி பார்த்துக்கிறோம், ஒன்றை ஒன்று நோக்கி வருதுன்னு சொன்னா கதியை கூட்டும், ஒரே திசையில போகுதுன்னா கதியை கழிக்கும். ஓகே, அந்த கப்பல்ல ஆத்துல கப்பல் விறக்க இது 30 கிலோமீட்டர், அது 20 கிலோமீட்டர் போற கதியில கிடக்குது, ஒரு புறா பறக்குது அடிபடுதுன்னு சொல்லி ஒரு கேள்வி செய்தோம். அதுல ரெண்டும் ஒன்றை ஒன்று நோக்கி ஓடிச்சு, அப்ப கதியை கூட்டினா. இங்க ரெண்டும் ஒரே திசையில ஓடுதுன்னா கழிக்கும். ஓகே, அப்ப எங்களுக்கு சார்பு வகம் என்ற கணித எண்ணக்கர் ஒன்றுமே தேவையில்லை, சும்மா ஜோசிங்க. ரெண்டு கதையையும் ஒரே அழகுக்கு கொண்டு வா, வித்தியாசத்தை பாருங்க. அந்த வித்தியாசத்தை தூரத்தை வித்தியாசத்தை பிரிச்சு விட்டாச்சு. 20 15 5 வித்தியாசம். அந்த 5ஆல 100 பிரிக்கிறோம். அப்ப 20 செகண்ட்ல உயரத்தின்படி ஏறு வரிசையை நிற்கும் ஏ என்பவர் முன்னுக்கு இருந்து 9ஆவதாகவும் பி பின்னுக்கு இருந்து 17ஆவதாக நிற்கிறேன். ஏக்கம பி இடையில் 6 பேர் நின்றா வரிசையை நிற்கக்கூடிய மனிதர்களின் ஆக குறைந்த எண்ணிக்கை யாது? இது வேற வேற வடிவங்கள்ல பல பரீட்சைகள்ல வந்திருக்கிறது. என்னுடைய வகுப்பிலேயே பல இதை செய்திருக்கோம். ஏ என்றால் முன்னுக்கு இருந்து பார்த்தா 9. பி என்றால் பின்னுக்கு இருந்து பார்த்தால் 17ஆவது. இடையில 6 பேர் நிற்கிறான். இப்ப மொத்தமே இவர் 9ஆவது, இடையில 6 பேர், அவர் அங்கே 17ஆவது. மொத்தமே தேவை.
32 பேர். 32 பேர். இது 9வது. பிறகு இடையில 6, அப்ப 9, 15. பிறகு 17வது, 15, 32வது. 32 பேர் நிக்கலாம். இது அந்த வரிசையில நிக்கக்கூடிய மனிதர்களின் ஆக கூடிய எண்ணிக்கை என்றால் தான் 18. இங்க நிக்கிற 9வது நிக்கிறேன். பி இங்க நிக்கிற பின்னுக்கு இருந்து பார்த்தா 17வது, இது 9வது. இடையில 6 பேர் இருக்கிறான். இப்படியும் கருதான் ஒரு இப்படி ஆக்கள் இருந்தால் ஆறு பேர். இப்ப ஏன் அழைக்கிறார்? முன்னுக்கு இருந்து பார்த்தா 5வது. பி என்றவர் பின்னுக்கு இருந்து பார்த்தா எத்தனையா? 4. அப்ப 5 4 9 1 10 சொல்லு. ஆனா ஆனா குறைஞ்சா 10 இல்லை. இங்க வரும் 6 பேர் தான். அப்ப 5வது நிற்கிறார், பி 4வது நிற்கிறார், இடையில ஒரு ஆள் நிற்கிறார் என்று சொன்ன. இப்ப ஆக குறைஞ்ச எண்ணிக்கை இப்படிதான். ஆக கூடிய எண்ணிக்கைதான் நான் முதல் தீர்மானம். அப்ப இங்க பாருங்க, A 9. அப்ப ஏக்கு முன்னாலே 8 பேர். A 9 ஏக்கு முன்னால 8 பேர். அதுல இருந்து 6 பேர் நிற்கிறாங்க. அப்ப பி எத்தனையா? 7. இங்கே இருந்து 11. பி எத்தனையா? 2வது. பாருங்க, இவர் 2வது. இடையில 6 பேர், 1 2 3 4 5 6 பேர். அப்ப 2 வாரம் 8, இவர் 9. அப்ப பி 2வது, பிக்கு முன்னாலே தேர்ந்து ஒரு தான். பின்னுக்கு இருந்து வந்தால் பி 17வது. அவருக்கு முன்னால ஒரு ஆள் நிற்கிறேன். அப்ப மொத்தம் எத்தனை? 18. இங்கே இருந்து பார்த்தால் பி என்றால் 17வது. அவருக்கு முன்னால ஒரு ஆள் நிற்கிறார். அப்ப மொத்தமா எத்தனை பேர் வருது? 18 பேர். 18 விலங்குகள்னா திருப்பி விளையாடுதான் கணக்கு நீங்க வருகிற போது படங்கி பார்க்கிறார். அப்ப மேலதான் பார்க்கலாம். என்று நிற்கிறேன். இவர் எண்ணிக்கொண்டு போனா 9வது நிற்கிறார். முன்னுக்கு இருந்து எண்ணிக்கொண்டு வந்தா 9வது. பி என்றதான் நிற்கிறார். இவரை பின்னுக்கு இருந்து எண்ணிக்கொண்டு வந்தால் இவர் 17வது. பின்னுக்கு இருந்து வந்தா 17வது. இடையில 6 பேர் நிற்கிறார். இப்ப நான் பார்க்கிறேன், ஏ 9வது. அப்ப ஏக்கு முன்னால 8 பேர். 8 இவர் 9வது. ஏக்கு முன்னால 8 பேர், அதுல 6 பேர் நடுவுல நிற்கிறார். 8ல 6 கூட மிச்சம் எத்தனை? 2. அப்ப பி 2வது. அப்ப பிக்கு முன்னால எத்தனை ஆளுக்கு? முதலாவது. பிக்கு முன்னால 1, பி 2, 3 4 5 6 7 8. இந்த 6 பேரும் நடுவுல நிற்கிறோம். இவரும் அப்ப பிக்கு முன்னால ஒரு ஆள் நிற்கிறான். பின்னுக்கு இருந்து எண்ணிக்கொண்டு வர கீழே எண்ணிக்கொண்டு இவர் 17வது. இவர் 17வது.
அவருக்கு இஞ்சாலும் ஒரு ஆள் நிக்கிறேன். அப்ப இவர் எத்தனை ஆளா? 18. 18. அப்ப அந்த வரிசையில நிக்கக்கூடிய ஆக்கள் எண்ணிக்கை எத்தனை? 18. 18. சரி, நான் சின்ன இலக்கத்தை வச்சு கொண்டு செய்தபடியா அப்படிதான். பின்பக்கமாகவும் பார்க்கலாம். நீங்க சில பேர் இப்படி பார்க்கணும், பின்னுக்கு இருந்து பார்த்தா என்னன்னா பின்னுக்கு இருந்து பார்க்கலாம். பாருங்க, பின்னுக்கு இருந்து வரும். இவர் 17ஆவது. அப்ப இந்த பிக்கு பின்னாலே திரும்ப நிக்குது. 16. ஓ, 16. பி 17ஆவது என்றால் பிக்கு பின்னால 16 பேர் நிற்கும். அதுல 6 பேரும் ஜெயிக்கலாம். 16 அப்ப இவர் எத்தனை ஆளாளே? 9. 10வது ஆளு. 10 தான் பின்னால் 6, 16, 1, 17. ஏ 10வது ஆள் என்றால் ஏக்கு பின்னாலே எத்தனை பேர் நிற்கும்? இவர் 10வது ஆள், இவருக்கு பின்னாலே எத்தனை பேர்? இங்க இருந்தா ரெண்டு கொண்டு வந்தாங்க. இவர் 10வது ஆள், இவருக்கு பின்னாலே எத்தனை? 9 பேர் இருக்கு. இவர் 10வது ஆள், இவரை விட்டா இவருக்கு பின்னால 9 பேர். முன்னுக்கு இருந்து பார்க்க இவர் 9, இஞ்சால 9. அப்ப மொத்தம் எத்தனை? 18. அதான் முன்னுக்கு இருந்து பார்த்தா என்ன, பின்னுக்கு இருந்து பார்த்தா என்ன, அப்படியே 9 தான். 18 பேர். ஆக குறைஞ்ச எண்ணிக்கைன்னா 18. அடுத்து கம்பி ஒன்றை 3 துண்டாக்க 3 நிமிஷம் எடுக்கு. 15 துண்டாக்க இவ்வளவு நேரம். ஆரா சொல்லுங்க. 3 துண்டாக்க 3 நிமிஷம், 15 துண்டாக்க இவ்வளவு. 21 நிமிஷம். நோமலா யோசிச்சா 3 துண்டாக்குறதுக்கு 3 நிமிஷம் எடுக்குதான். 15 துண்டாக்க இவ்வளவு நேரம். 21. சரி, ஆனால் 4 விடுதல் தான் முதலாவது 15 தான் போட்டிருக்கு. என்ன உங்களை புலாப்புற இருக்கா? ஆனா இங்க அநேகமானாக்கள் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாக்களா இருக்கிறீங்க. சிம்பிளா பிடிச்சிட்டீங்க. 21 சரி. இது ஸ்காலர்ஷிப்புக்கு வர மாதிரி ஒரு வினா. இதே மாதிரி சாயல்ல அந்த மணி அடிக்கிற கேள்வியும் பெறும். மணிக்கூடொன்றுல 5 மணி எழுப்புகளை செவிமடுக்க 5 செகண்ட் எடுக்கின்றால் 21 மணி எழுப்புகளை செவிமடுக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கேள்வி ஒன்று வர. அந்த கேள்வியின் அண்ணன் தம்பி தான் இந்த கேள்வி. ஒரு கம்பி இருக்கு. இத நான் இடையில ஒரு இடத்துல வெட்டினேன். எத்தனை துண்டு? 2. ஒரு இடத்துல வெட்டினால் 2. அப்ப 2 இடத்துல வெட்டினால் எத்தனை துண்டு? 3. ஓ, அப்ப 3 துண்டாக்கணும் என்றா 2 இடத்துல கட் பண்ணும். அப்ப 2 கட்டிங்குரிய காசு நேரம் தான் 3 நிமிஷம். அப்ப ஒரு இடத்துல கட் பண்றதுக்கு எவ்வளவு காசு நேரம் எடுக்க மாட்டா? 3 × 2 நிமிஷம். இது விளங்கிட்டாங்க. 2 இடத்துல கட் பண்றதுக்கு தான் 3 நிமிஷம். 3 துண்டாக்க 3 நிமிஷம் சொல்லிக்கலாம். 3 துண்டாக்கணும்டா 2 இடத்துல கட் பண்ணும். 2 துண்டாக்கணும்டா ஒரு இடத்துல கட் பண்ணும். அப்ப எங்களுக்கு கேள்வி இங்க 15 துண்டுகளாக்க 15 துண்டுகளோட எத்தனை இடத்துல வெட்டும்? 2 துண்டாக்கணும்டா ஒரு இடத்துல வெட்டும். ஒரு இடத்துல வெட்டும். 3 துண்டாக்கோட 2 இடத்துல வெட்டும். 4 துண்டாக்கோணும்டா 3 இடத்துல வெட்டும். 5 துண்டாக்கோணும்டா 4 இடத்துல வெட்டும். 1 2 3 4 இடத்துல 14 இடத்துல. 4. அப்ப 15 துண்டாக்கோணும்டா 14 இடத்துல வெட்டும். அப்ப 14 இடத்துல கட் பண்ணும். ஒரு இடத்துல கட் பண்றதுக்கு 3 × 2 14க்கு 3.
14 2ஆல வீச்சால 7 3 21 நிமிஷம். இங்க நிமிஷம் அந்த கூட நிமிஷம் கொடுக்கும். செகண்ட் இருந்தா செகண்ட் கொடுக்கும். அலகுகள் போட வேண்டி வரும். இந்த இப்படி வந்தா உங்களோட காலவசத்துக்கு எல்லா வினாவும் இப்படி வராது. 5 வினாக்கள் அப்படி வந்தால் எழுத வேண்டி வரும். ஆனால் எங்களுக்கு பல்வேறு வினாக்கள் என்று சொல்லி வந்தால் பிரச்சனை. சுருக்க விடையளிக்கும் வகை என்று சில வினாக்கள் அப்படி கசட்டிலே போடுவான். கல் தேர்வு மற்றும் சுருக்க விடையளிக்கக்கூடிய என்று சொல்லி எந்த பரீட்சைக்கு தயாராகுவதாக இருந்தாலும் ஐக்யூ நாலேஜ் அந்த வினாவை அணுகுகிற ஐடியா உங்கள்கிட்ட இருந்தால்தான் நீங்கள் எப்படி கேள்வி வந்தாலும் சுழட்டி செய்கிற ஆற்றலை பெறுவீங்க. அந்த ஆற்றல் இருக்கு வேண்டால் பேப்பரை எப்படி போட்டாலும் ஒரு தரம். இந்த முறை கட் அவுட் எல்லாம் 140க்கு மேல நிக்குது. எங்களை வடகிழக்கெல்லாம் கூட கட் அவுட் இருக்கு. அந்த அளவுக்கு போட்டி கூடி போச்சு. வீக்கெண்டை விட கூடுதல் அணாக்கள் தோட்டக்கு எல்லாரும் நுழைச்ச அணாக்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 140 ஒரு பாடத்துக்கு 70 மார்க்ஸ். அவரேஜா 70 மார்க். 2 பாடம் 70 எடுக்க வேண்டியதுக்கு ஒரு பாடம் 70 எடுக்க வேண்டாம். 35 கேள்வி சரி எடுக்கும். அப்ப எங்களோட ஐக்யூ 40-45 சரி எடுப்பீங்கன்னா மற்ற பாடத்தை நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸா படிக்க. ஏன்னா அதுல ஷுவரா சொல்ல இல்லாத சரியோ அப்படியும் ஒரு சுருக்கம் அல்லது ஒரு வசனம் எழுதுறது அல்லது கடிதம் எழுதுற கற்று எழுதுறேன் வந்து வேண்டாம் துளைச்சி விட்டோம். உங்களுக்கு மொழித்திறன் சொல்லி வருகிற போது சில வேளைகள்ல சாதகமா இருக்கும், சில வேளைகள்ல பாதகமா இருக்கும். கிரகத்திலன்றது அல்ல பொது அறிவு என்று வருகிற போது கொஞ்சம் பிறந்து விரிஞ்ச ஏரியா. அப்ப அங்க கொஞ்சம் அடிச்சு அடையல. ஆனா ஐக்கியூக்கு இல்ல பிராக்டிஸ் இருக்குன்னு சொன்னா சிம்பிளா ரங்கி விளையாடலாம். என்னன்னா இந்த கேள்விக்கு தான் விட வேற வழி இல்லை என்ற அடிப்படையில போடலாம். அது எம்சிக்யூ இன்னும் உங்களுக்கு வசதியா இருக்கு. சரி, நான் இப்ப இதுல எம்சிக்யூ ஏன் போட வேண்டால் அந்த நீங்கள் அந்த எலிமினேட் விட கண்டுபிடிக்கிறத நான் உங்களுக்கு அநேகமான வகுப்புகள்ல இந்த மாதத்துடைய 7 வகுப்பிலையும் அப்படியான வினாக்களை செய்திருக்கிறதால ஒரு வகுப்புல இப்படியான வினாவை செய்ய பழக்குவோம் என்ற அடிப்படையில போட்டுறேன். ஜூலை மாத வகுப்புல ஆகஸ்ட்காரரும் இணைஞ்சிருக்கிறீங்க. ஆகஸ்ட்காரருக்கு அடுத்த வகுப்புல இருந்து புதிய வகை வினாக்கள் வருகிற பொழுது ஜூலைக்காரருக்கு ஒரு பயிற்சியாக அமையும். சரி, 40 வினாக்களை கொண்ட பல்வேறு வினாத்தாளின் எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தோர்கள். அதாவது 40 40க்கும் விடையெழுதுறேன். சரி புல வேறேன் 40க்கும் விடையளிச்சு. சரியான விடைக்கு 5 புள்ளியும் புள்ளியான விடைக்கு 3 புள்ளியும் குறைக்கப்பட்டு 80 புள்ளி வழங்கப்படும். சரியாண்டா 5 மார்க்ஸ் வருவாங்க, புள்ளியாண்டா 3 கழிப்பாங்க. 80 புள்ளி வழங்கினார். எத்தனை வினாக்களுக்கு பிடையாக விடையளித்து? இப்ப பாருங்க, நான் 2 முறையில சொல்றேன். சரியண்டா 5, பிழையண்டா -. உங்களுக்கு 40 வினா 80 மார்க்ஸ். 3 வழியில சொல்லுது. 1, 4 விடை இருந்தால் 40 வினான்னு சொல்றபடியா 40 விட கூட இருந்தா அதெல்லாம் பிழை. 40 கேள்வியில எத்தனை பிழைண்டா 45 பிழை. அடுத்து 80 மார்க்ஸ் வந்திருக்கிறபடியா வினாக்கள் எண்ணிக்கை வச்சுக்கொண்டு போட்டு பார்க்கலாம். ஆனா இங்க 4 விட தெரியல. அப்ப நாங்க பார்ப்போம் 40 கேள்விக்கும் 5 படி உங்களுக்கு வர வேண்டிய மார்க்ஸ் 200. 40 கேள்விக்கும் 5 மார்க்ஸ் படி தந்தாலும் உங்களுக்கு 200 மார்க்ஸ். ஆனா உங்களுக்கு வந்தது 80 மார்க்ஸ். அப்ப 120 மார்க்ஸ காணேன். காணாமல் போன மார்க்ஸ் 120. எப்படி காணாமல் போனோம்? நீங்க கேள்வி எடுத்து பிளவிட்டு பனிஷ்மெண்ட் கிடைச்சதா? கேள்வி எடுத்து வர வேண்டிய 5 மார்க்ஸ் வரையில பனிஷ்மெண்ட் 3. அப்போ ஒரு கேள்வியை எடுத்து பிளவிட்டால் எத்தனை மார்க்ஸ் துளைப்பீங்க?
எடுக்காட்டால் 5 தான் இல்லடா. நீங்க கேள்வியே எடுக்கா விட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் வரா. இது எடுத்து பிளவிட்டதால எடுத்தால 5 பிளவிட்டதால 3 8 மார்க்ஸ் துளைச்சிட்டீங்க. அப்ப 120 மார்க்ஸ் துளைச்சிருக்கிறீங்க. 120 8ஆல பிரிக்கும். பிரிச்சாங்க 15 கேள்வியை துளைச்சிருக்கு. 15 கேள்வி முடப்புல 15 கேள்வி புல 40ல புல 15. அப்ப சரியது 25. இப்ப பாருங்க சரி ஒன்று பார்ப்போம். 25 சரியண்டா 5 படி உங்களுக்கு 125 மார்க்ஸ் தரும். 15 புலையண்டபடியா 3 படி 45 மார்க்ஸை கழிப்பாங்க. 125 வந்தது 45 கழிச்சு விட்டாங்க 80 தான் பெரும். அப்ப இப்படியான மைனஸ் சிஸ்டம் இருந்தால் செய்யாமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை. பிள்ளையா செய்தீங்கண்டா வாரதையும் அள்ளிக்கணும். வந்த வெள்ளம் நின்ற வெள்ளத்தையும். இது ஐக்கிய மெத்தட். கணிதப்படி பார்த்தா சரியானதை எக்ஸ் என்று வைப்போம். அப்ப பிள்ளை 40 எக்ஸ் 40 கேள்வி எக்ஸ் கேள்வி சரியண்டா மிச்சம் எல்லாம் பிள்ளை. இனி சமன்பாடு அமைக்க வேண்டியது. எக்ஸுக்கும் 5 படி உங்களுக்கு 5 எக்ஸ் வரும். ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ். அப்ப எக்ஸ் கேள்வி தெரியுன்னா 5 கணிப்பங்கள் 3 படி புலவிட்டு 40 எக்ஸ் கழிச்சு பார்த்தா 80 மார்க்ஸ். சரியண்டா 5 புள்ளையண்டா 3 கழிப்பாங்க. 5 எக்ஸ் 3 40 120 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 எக்ஸ் சமன் 5 எக்ஸ் 3 எக்ஸ் 8 எக்ஸ் சமன் 80 பிளஸ் 120. இந்த மைனஸ் 120 தான் 8 எக்ஸ் 200 என்றால் ஒரு எக்ஸ் காண 8 ஆல பிடிக்கும். அப்ப எக்ஸ் சமன் 25. கேள்வி முடியல. சரியான கேள்விதான் எக்ஸ் என்று வச்சாங்க 25. புலியான கேள்வி 40ல 25 கழிச்சா 15 தான் கேள்வி. இது கணிதம். அது ஐக்கியம். எப்படி செய்தாலும் சரி. இருபத்தி 4. கிரிக்கெட் வீரர்கள் அணியும் வெள்ளை நீலம் கருப்பு பச்சை நிற கையுறைகள் 5 சோடி வீதம் தனித்தனியாக பெட்டி ஒன்றில் உள்ளது. அணிவதற்கு ஒரு சோடி கையுறைகள் தேவையெனில் ஆக குறைந்தது எத்தனை கையுறைகள் எடுக்க? சொல்லுங்க. 25. இல்ல 21. போன வகுப்பு சொன்னானுங்க. எல்லாத்திலையும் 5 சோடி இருக்கா? இப்ப பாருங்க 26. இதுல 5 லெஃப்ட் ஹேண்டும் 5 ரைட் ஹேண்டும். இங்க 5 லெஃப்ட் ஹேண்டும் 5 ரைட் ஹேண்டும். இங்க 5 லெஃப்ட் ஹேண்டும் 5 ரைட் ஹேண்டும். இங்க 5 லெஃப்ட் ஹேண்டும் 5 ரைட் ஹேண்டும். நான் கையுறை எடுக்கணும் போடுறதுக்கு வலை கைக்கு போடுறது இட கைக்கு போடலாது. கையுறை கிரிக்கெட் உள்ளுக்கு கிளவுஸ் சாஃப்டா இருக்கும், வெளியில காட்டா இருக்கும். அப்ப இது எடுத்தா போடலாம், இது எடுத்தா போடலாம், இது எடுத்தா போடலாம், இது எடுத்தா போடலாம். 20 லெஃப்ட் ஹேண்ட் வர மட்டும் நீங்க போடலாம். இப்ப அங்கால வர்றது இதுதான் ஒரு ரைட் ஹேண்ட் வரப்பு. இப்ப இதுக்குள்ள மாற ரைட் ஹேண்ட் கலர் இங்க இருக்குமோ இருக்காது? இருக்கும். ஏன்னா முழு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து கையில வச்சுக்கொண்டு
அங்கால எடுக்க லெஃப்ட் ஹேண்ட் இல்ல, ரைட் ஹேண்ட் தான் வருது. அதுல நீலம் வந்தா இதுக்கு இருக்க நீளத்தை போட வேண்டியா, அதுக்கு பச்சை வந்தா இதுக்கு இருக்க பச்சையை போட வேண்டியா, அதுக்கு வெள்ளை வந்தா இதுக்கு இருக்க வெள்ளையை போட வேண்டியா, அதுக்கு கருப்பு வந்தா இதுக்கு இருக்க கருப்பை போட வேண்டியா. அணிவதற்கு கையுறை என்று சொல்லி இருக்கிறதால 21 கையுறை அள்ளி எடுத்தீங்கள் என்று சொன்னால், அந்த 21 தடவை நீங்கள் எடுத்தீங்கள் என்று சொன்னால், இப்ப நீங்க போடுற என்ன கலர் போடுற கலர் சொல்லி ஸ்பெசிபிக்கா கலரை சொன்னால், வெள்ளை நிற கையுறைகளை அணிய வேண்டுமாயின் எத்தனை கையுறை இருக்கும், அல்ல எத்தனை தடவை எடுக்கும்? நிச்சயமாக வெள்ளை நிற கையுறை ஒன்று கிடைக்கணும் என்றால் அவர் எத்தனை கையுறை எடுக்கும்? 36 36 36. 36. வெள்ளை வரணும் என்றால் வெள்ளையை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுக்கும். அப்ப 10, 20, 30, 35 எடுத்தா பிறகு வாரதுதான் வெள்ளையார். நிச்சயமாக என்று பேசப்படுற சந்தர்ப்பம் இங்க உங்களுக்கு கலர் சொல்லாமல் கேட்டுக்கிறதால 21 எடுத்தா என்னென்ன எனக்கு ஒரு கலர் போடலாம். இல்ல எனக்கு வெள்ளைதான் வேணும் கருப்பு தான் வேணும் என்று சொன்னால் அங்க கொஞ்சம் கவனமாக செய்யும். ஆகவே 21 தொடக்கம் 1234 வரை பக்கங்களுக்கு இலக்கமிடப்பட பயன்படுத்தப்பட்டுள்ள இலக்கங்களின் மொத்த எண்ணிக்கை. அதாவது 0 9 வரையான இலக்கங்களை தான் நீங்க பாவிக்க போறீங்க. 1234 என்று மட்டும் நம்பர் போடுறோம். அப்படி போடாக்க இந்த பயன்படுத்தின இலக்கங்கள் எத்தனை இலக்கங்கள் எழுதி இருக்கிறீர்கள் என்றுதான் கேட்டு. சொல்லுங்க. பாருங்க, நம்ம பண்ண போறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 13 14 15 16 99 100 101 102 999 1000 1001 1002 1003 1004 1234 வரையில நம்ம இப்ப பாருங்க, இந்த கடைசி இலக்கம் அதாவது 1ஆம் இடத்து இலக்கம் 1ல இருந்து 1234 வரையில போயிடுச்சு. அப்ப அந்த 1ஆம் இடத்து இலக்கம் எத்தனை தடவை இருக்கு? 1234 தடவை இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்படி எண்ணிக்கொண்டு போனா 1234 தடவை இருக்கு. அடுத்த 10ஆம் இடத்து இலக்கம் எத்தனை தடவை இருக்கு? முதல் 9 இல்ல, மற்ற எல்லாம் இருக்கு. அப்ப இந்த 1234 9 இல்ல. அப்ப 1225. அடுத்தது 100ஆம் இடத்து இலக்கம் முதல் 99 இல்லை. இதுல இருந்து பார்த்தா எத்தனை இல்லை? இங்க இருந்து பார்த்தா 99 இல்லை. இந்த 10ல இருந்து பார்த்தா எத்தனை இல்லை? 99 இல்ல. இங்க இருந்து பார்த்தாதான் 99. இதுல இருந்து பார்த்தா 90.
அப்ப இங்க இருந்து பார்த்தா 99 இல்லை, இதுல இருந்தா 90 தான் இருக்கு. அப்ப 1135. அப்ப சுகமான வழி என்னன்னா 9 கழிக்கணும், பிறகு 90 கழிக்கணும், பிறகு 1001 இருந்து இதுல இருந்து பார்த்தா முதல் 999 இல்லை, இங்க இருந்து பார்த்தா 999. அப்ப இதுல இருந்து மதத்துல இல்லை 900. அப்ப இதுல 900 கழிச்சா 230. இதே கூட்டியோட 5 10 15 4 19 ஒன்று மிச்சம், 3 6 9 10 12 ஒன்று மிச்சம், 2 4 6 7 3 8. அப்ப குறுக்கு வழி என்னன்னா ஒன்றுமே தேவையில்லை. எத்தனை பக்கங்களுக்கு இலக்கம் விடப்போன்னு சொன்னோமோ அதை எழுதுறது முதலாம். அப்புறம் அதுல இருந்து 9 கழிச்சிருது, அப்புறம் 90 கழிச்சிருந்தோம், அப்புறம் 900 கழிச்சிருந்தோம், அப்புறம் 9000 கழிச்சிருந்தோம். 9000 கழிக்கிறா, அதெல்லாம் கழிக்க அவ்வளவுதான் கூட்டினா விட. அதுலயே விலகுவானவரை 34 10 கழிச்சால் 24 அதோட ஒன்றை கூட்டினா 9 கழிக்கணும்னா 10 கழிச்சு ஒன்றை கூட்டணும், 90 கழிக்கணும்னா 100 குறைச்சு 10 கூட்டணும், 900 கழிக்கணும்னா 1000 கழிச்சு 100 கூட்டணும், அப்படியும் கழிக்கிற. அப்ப பக்கங்களுக்கு இலக்கமிடம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இலகுவாக செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி, தந்த நம்பர் எழுதுறது, 9 கழிக்கிறது, 90 கழிக்கிறது, 900 கழிக்கிறது, இப்படியே கூட்டுறது. ஓகே, சரி. இன்றைக்கு இதோட வகுப்பு ரகசியம் தொடர்ச்சியா கணித கணக்குகளை செய்து கனவே தளர்ச்சி அடைஞ்சு இருப்பீங்க. ஓகே, இதோட ரகசியம் மிச்ச வினாத்தால் இது